அன்புள்ள வாசகர்களே வணக்கம். இந்த உண்மை கதையை என்னுடன் பகிர்ந்து எழுத சொன்ன திரு முத்துவுக்கு மிக்க நன்றி சொல்லி கதையை தொடர்கிறேன். இந்த கதையில் கணவனை இழந்த விதவை பெண்ணை முத்து எப்படி கரெக்ட் செய்தார் என்று சொல்லப் போகிறேன். வாசகர் திருப்திக்காக சிறிது ரசம் துவாவி இருக்கேன். இப்போது திருமுத்து அண்ணன் கதையை சொல்லப் போகிறார். என் பெயர் முத்து, வயது 36, தென் மாவட்ட பகுதியில் ஒரு அழகிய ஊரில் வாழ்ந்து வருகிறேன். என் உயரம் மாநிறம். நான் பார்க்க கட்டுமஸ்தாகத்தான் இருப்பேன். நான் கல்லூரியில் படிக்கும்போது நண்பர்களால் எல்லாம் தெரிந்து கொண்டேன். அதன் பிறகு தான் எனக்கு ஆர்வம் வந்தது. அந்த தருணத்தில் ஒரு சில தோழிகளையும் என் குடியிருப்பு அருகே உள்ள ஆண்டிகளிடம் அவர்கள் தேவைக்காக உறவு வைத்து கொண்டேன். பல ஆண்டிகளிடம் நான் உறவோடு இருப்பதை அறிந்த என் அப்பா என்னை குடும்பத்தை விட்டு விரட்டினர். நானும் அக்கம் பக்கம் ஊர்களில் சென்று கிடைக்கும் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். கடந்த சில ஆண்டுகளால் என் ஆசையை அடக்கிக் கொண்டு வாழ்ந்து வந்தேன். அப்போது எனது ஊரின் பக்கத்து ஊரில் ஒரு மளிகை கடையில் எனக்கு கணக்கப்பிள்ளை வேலை கிடைத்தது. முதல் தளத்தில் மளிகை கடையும் மேலே முதல் தளத்தில் மளிகை கடை வேலை ஆட்களுடன் எனது அறையும் கடையின் முதலாளி எனக்கு கொடுத்தார். ஒரு நாள் நான் கடையின் மேல் தளத்திலிருந்து புகை பிடித்து கொண்டு இருந்தேன். எங்கள் கடையின் பின்புறம் சிறிய வாழை தோப்பில் 3 வீடுகள் இருந்தது. நான் புகை பிடித்து கொண்டு இருக்கும்போது நடுவீட்டில் ஒரு பெண்ணை கண்டேன். நான் தூரத்தில் இருந்து அவளை பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போது அவள் நாய்க்கு சாப்பாடு வைத்தாள். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அவள் நன்றாக எனக்கு காட்சியளித்தது. பெரும் மூச்சுடன் இப்படிப்பட்ட அவளை யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்று மனதில் சொல்லிக் கொண்டேன். அப்போது எனக்கு தெரியாது அந்த அதிர்ஷ்டக்காரன் நான் என்று தெரியாது. என்னுடைய அந்த தவத்தை களைத்த தேவியும் அவள்தான். அவளின் அழகை பற்றி பின்னர் வர்ணிக்கிறேன். இப்போது நடந்த கதையை பார்ப்போம். சில வாரங்கள் தூரத்திலிருந்து அவளை பார்த்து மயங்கினேன். அப்போது கடையின் முதலாளி என்னிடம், முத்து, மேல உள்ள உன் ரூமை காலி பண்ணு என்றார். எனக்கு சற்று தூக்கி போட்டது. எங்கே அந்த பெண்ணை பார்க்க முடியாதது போல் ஆகிவிடுமோ? அப்போது கடையின் முதலாளி என்னிடம், முத்து, நம்ம கடைக்கு பின்னாடி உள்ள வாழை தோப்பில் புதிய குடோன் வாடகைக்கு எடுத்து இருக்கிறேன். இந்த குடோன்ல உனக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி இருக்கேன். நீதான் அந்த குடோன்ல நம்ம கடையோட பொருட்களை பாதுகாத்து உன் பொறுப்புல வைத்திருக்க வேண்டும் என்றார். அப்போது என் முதலாளி, முத்து, தயவு செய்து புது குடோன்ல தங்கிக்கொள் என்றார். அப்போது முதலாளி மேல் தளத்தில் இருந்து நான் கண்ட பெண்ணின் அடுத்த வீட்டை காண்பித்து, இதுதான் புதிய குடோன், நடுவீட்டில் நம்ம குடோன் சாவி இருக்கு. அதை வாங்கிக் கொண்டு நீ அங்கே போய் தங்கிக்கொள் என்று சொன்னார். நானும் சரி முதலாளி என்றேன். அப்பொழுது எனக்கு புரிந்தது, அந்த பெண்ணின் பக்கத்து வீட்டில் தங்கப் போகிறோம் என்று மகிழ்ச்சி அடைந்தேன். அன்று மாலை பொழுதில் கடையின் பின்புறத்தில் உள்ள அந்த பெண்ணின் வீட்டின் முன் சென்றேன். அப்போது வீட்டில் திண்ணையில் ஒரு கிழவி வெத்தலை பாக்கு போட்டுக்கொண்டு என்னை முறைத்து பார்த்து, என்னடா அவளை ஆட்டைய போட வந்திருக்கியா என்று சத்தம் போட்டாள். அப்போது எனக்கு தூக்கி போட்டது. அந்த வீட்டில் உள்ள இருந்து ஒரு பையன் ஓடி வந்து, பாட்டி, அவர் ஆழம் பார்க்கத்தான் வந்து இருக்கார் என்று சொன்னான். அவன் என்னிடம், அண்ணா பாட்டிக்கிட்ட அதுக்குதான் வந்திருக்கேன் என்று சொல்ல சொன்னான். இல்லண்ணா, பாட்டி அப்படியே கத்திக்கிட்டு இருக்கும் என்றான். அப்போது அந்த பையன், அம்மா அம்மா, உன்னை பார்க்க அண்ணன் வந்து இருக்காங்க என்று கத்தினான். அப்போது நான் பாட்டியிடம், அவங்கள ஆழம் பார்க்கத்தான் வந்திருக்கிறேன் என்றேன். நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு அந்த பெண் சிரித்து கொண்டு என்னை பார்த்து, பாட்டிக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, அவங்க அப்படித்தான் கொச்சையா பேசுவாங்க, நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். நான் பரவாயில்லைங்க பாட்டி, சொல்றதில்ல, தப்பு இல்லைங்க என்றேன். அவள் வரும்போது என்னை பார்த்து மெல்லிய சிரிப்பில் வந்தாள். நான் அவளையே பார்ப்பதை பார்த்தாள். அவள் என்னை ஒரு மாதிரியாக ஏக்கத்தில் பார்க்கத் தொடங்கினாள்.
ஆஹா, பசு ஆசைப்படுது, கொஞ்சம் சிரமப்பட்டு கரெக்ட் பண்ணுனா பசுவை சினை அடிக்கலாம் என்று புரிந்துகொண்டு செயல்படுத்தினேன். நீங்க வாங்க வாங்க என்று வரவேற்று புன்னகை செய்தாள். அந்த பெண் வேற யாரும் இல்லை, நான் சில நாட்களாக பார்த்த அந்த தேவதை என் முன் காட்சி அளித்தாள். அவள் அழகில் மயங்கினேன். நான் அடக்கி வைத்த தவத்தை களைத்த என் தேவதை. அவளைக் கண்டவுடன் சில ஆண்டுகள் அடக்கி வைத்த எண்ணமெல்லாம் தலைக்கு ஏறியது. அவள் என்னிடம் நீங்க புதுசா குடோனுக்கு வந்திருக்கீங்க என்று கேட்டாள். நானும் அவள் அழகில் ஆம் என்று மண்டையை ஆட்டினேன். அப்போது அவளைப் பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டாள். என் பெயர் லலிதாங்க, இது என் பையன் பாபு, வயது 19, காலேஜ்ல படிக்கிறாங்க. இந்த பாட்டி என் மாமியார் என்று அறிமுகப்படுத்தினாள். அப்போது லலிதா என்னை உள்ள வாங்க என்று அழைக்க, நான் அவளிடம் ஏங்க உங்க மாமியார் கொச்சையா அப்படி பேசுறாங்க என்றேன். அப்போது லலிதாவின் முகம் சற்று வாடியது. அவங்க மகன், என் புருஷன் இறந்த பிறகு அவங்களுக்கு மனநிலை சரியில்லை என்றாள். அதுல இருந்து ஆம்பளைங்களை பார்த்தாலே கொச்சையா அப்படி பேசுவாங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயையோ, நான் தப்பா நினைக்கலைங்க, பாட்டி சொல்றதுல அர்த்தம் இருக்கு என்றேன். அவளும் நான் சொல்வதைக் கண்டு புன்னகைத்தாள். அவள் புன்னகையில் பசுவும் ஆசைப்படுது என்று புரிந்தேன். நான் மெல்ல லலிதாவிடம் அவள் புருஷனை பற்றி கேட்டேன். அப்போது அவள் புருஷன் பெயர் ரவி. அவர் 32 வயசுல என்னைய தனியா தவிக்க விட்டு இறந்து போயிட்டாங்க. நான் அவளிடம் என்னங்க இப்படி சொல்றீங்க, 32 வயசுலையா, எப்படிங்க என்றேன். அவள் மெல்லிய குரலில் ஆமாங்க, அவர் என்னைய 19 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவரு கூட 3 வருஷம் குடும்பம் நடத்தினேன். எப்போதும் குடியை குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. பாலா போன குடியினால இறந்து போயிட்டாரு. கடவுள் புண்ணியத்துல எனக்கு என் மகன் பாபு கொடுத்துட்டு போயிட்டார் என்று சொன்னாள். நான் மெல்ல அவளிடம் உங்க சின்ன வயசுலையே தவிக்க விட்டுட்டாரு. அப்போ உங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது ரவிக்கு அதிக வயசு இருக்குமே என்று கேட்டேன். அவள் ஆமாங்க, என்னை விட 10 வயசு அதிகம் என்றாள். அப்போது லலிதாவின் வாழ்க்கை குறிப்பை பற்றி தெரிந்து கொண்டேன். லலிதா சிறுவயதில் இளம் விதவையாக வாழத் தொடங்கி, சம்பவத்தின் போது அவள் வயது 38 என்று தெரிந்து கொண்டேன். லலிதா அப்போது நான் ஒருத்தி உங்க கிட்ட பேசி என் கவலையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நில்லுங்க, காபி கொண்டு வரேன் என்று கிச்சனுக்கு சென்று காபி போட்டாள். அவள் மகன் பாபு கடைக்கு போயிட்டு வரேன் என்று வெளியே சென்றான். கிழவியும் அவள் பக்கத்து வீட்டுக்கு போனாள். அப்போது நானும் லலிதாவும் தனிமையாக அவள் வீட்டில் இருக்கும்போது அவள் காபி போட்டு கொண்டு என்னங்க காபி குடிங்க என்று காபி கொடுத்தாள். அவள் குனிந்து காபி கொடுக்கும்போது எனக்கு சிறிதாக தரிசனம் கிடைத்தது. நான் பார்ப்பதைக் கண்டு புடவையை சரி செய்தாள். இருவரும் அருகே உட்கார்ந்து காபி குடிக்கும் போது என் கண்கள் என் தேவதை லலிதாவை ஸ்கேன் செய்தேன். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அப்போது என் தேவதை லலிதா மெல்லிய பிங்க் கலர் புடவையில் என்னை மயங்கினாள். என் கண்கள் அவளை ஸ்கேன் செய்தது. லலிதா வயது 38, 5 அடி 2 அங்குல உயரமும், ஒரு 19 வயதுடைய ஆண் பிள்ளைக்கு அம்மா. பார்க்க அழகாக முகலட்சணத்தோடு குடுப்பங்கான பெண். காலத்தின் கோலம் இளம் விதவை. முகத்தில் காமலட்சுமி கலை கூட்டியிருக்கும். சிரிக்கும் போது சுண்டி இழுக்கும், கொழுத்த குழி விழும் கன்னம் பளிச் என்ற அழகான வெள்ளை பற்களுடன். லலிதாவின் உதடுகள் பார்க்க ரோஜாப்பூ இதழ்கள் போன்று இருக்கும், ஆனால் குட்டி உதடுகள் தடிப்புடன் இருக்கும். மொத்தத்தில் லலிதா ஒரு அழகான கிழத்தி மீன். அழகு பாம்னு அவளை ஒரே வார்த்தையில் வர்ணிக்கலாம். அந்த கிழத்தியை பார்த்த எனக்கு பல வருடங்கள் அடக்கி வைத்த தவங்கள் கலைந்து அவள் மேல் ஆசை ஆனேன். இருவரும் காபி குடிக்கும் போது லலிதா என்னை பத்தி கேட்டாள். நானும் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டேன். என் பெயர் முத்து, வயது 32, மளிகை கடையில் வேலைக்கு வந்திருக்கிறேன் என்றேன். நான் சரிங்க லலிதா, கிளம்புகிறேன், குடோன் சாவியை கொடுங்க என்றேன். அவள் சாவியை கொடுத்து அடிக்கடி வீட்டுக்கு வாங்க என்று புன்னகையோடு அழைத்தாள்.
அவள் என்னிடம் இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். அப்போது நான் இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றேன். அவள் புன்னகையோடு என்னை பார்த்து ஊர் மட்டும் தானா என்று சிரித்தாள். நானும் உங்களையும் பிடிச்சிருக்கு என்று சிரித்தேன். அவள் வெட்கத்தோடு தலையை கீழே போட்டுக்கொண்டு சிரித்தாள். அவளும் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறோம். என்னைய மறந்து விடாதீங்க என்று சிரித்தாள். பல வருடங்கள் ஆண் வாசனையை படாத சீமை பசுக்கு அந்த ஆசை வந்துடுச்சு. நல்லா அரிசிருக்கா ஆசைப்படுகிறாள் என்று அவள் முகம் காட்சியளித்தது. அந்த அறிமுகத்திற்கு பிறகு லலிதா நானும் நன்றாக நெருங்கி பழக ஆரம்பித்தோம். எனக்கும் லலிதாவுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தது. நான் அவளுடன் சற்று நெருக்கமாக தான் எப்போதும் பழகி வந்தேன். லலிதாவும் மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்க வருவாள். அப்போது அவளிடம் நெருங்கி பழகினேன். லலிதா சகஜமாக என்னிடம் பேச ஆரம்பித்தாள்.